இன்றைக்கி டாபிக் வந்து இந்திய தேசிய இயக்கம். அதில் வந்து விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் அஜிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த விடுதலை போராட்டத்தில் வந்து சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் என்னென்ன வகைகளில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்பைல்டு டாபிக்ங்க. தனியாகவே ஒரு புக்கெலாம் தனியாக ஒரு டாப்பிக்கே கிடையாது. இது வந்து டிஎன்பிசியில் ஒரு சின்ன பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு கம்பைல்டு பண்ணி ஒரு டாபிக் இது. சில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கம், சுதேசி மூமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட்டு மூமெண்ட், இடதுசாரி இயக்கம், அதே போல் தீவிர தேசியவாதம், மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புரட்சிகர தேசியவாதம், ரெவல்யூஷனரி நேஷ்னலிசம், அதுக்கப்புறம் லேபர் மூமெண்ட், தொழிலாளர் இயக்கம், சத்தியாகிரகா. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1900 1947 வரைக்கும் நடந்த நிகழ்வு, ரொம்ப முக்கியமான நிகழ்வை தான் இந்த போராட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படிலாம் பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதான் வந்து கண்டென்ட், இந்திய தேசிய இயக்கத்துடைய கண்டென்ட்டு. ஸோ வரிசையாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரோம். சரிங்களா? ஸோ எங்கெங்கே கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து 1915 to 1947 இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு டாபிக் தான் இது. ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள். இது எங்கெங்கே இருக்குது பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து 10th ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 8, 9 இருக்குது. சரிங்களா? லாஸ்ட்டில் பாருங்கள். அதே போல் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 3rd, 4th, 5th, 7th. ஸோ எல்லாமே கம்பைல்டு பண்ண இந்த டாபிக். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்படி லீடர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தலைவர்கள் எப்படி உருவாகினாங்க, அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து இதில் வந்து இந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, ரொம்ப குறைவு. இல்லைங்களா? எல்லாமே வந்து கூற்றுகள் காரணங்கள், அதாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன்ஸ், அது மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ பார்க்கலாம் உள்ளே போய் ஒன்று ஒன்றா எப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இயர்லி நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தொடக்க காலத்தில் வந்து தேசியவாதிகளில் என்ன பங்களிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, லீடர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருங்க அப்படி இந்த லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை யார் சொல்லுவோம்? மாடரேட்ஸ். ஸோ மாடரேட்ஸ்னால் யார் அப்படின்னா, மிதவாத தேசியவாதிகள். எங்கேருந்து உருவாகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். சரி, இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தோராயமாக 1905 இந்த ஆண்டிலேருந்து தான் இந்த தேசியவாதிகளினுடைய பங்களிப்பு வந்திருக்குது. என்ன செஞ்சுருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டைலாம் போடலை, ஆயுதம்லாம் எடுக்கலைங்க. சிம்பிளான ஒரு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க, மெமோரண்டம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வேலை தான் செய்கிறாங்க இவங்க. மிதவாதிகள் தானே, மனு கொடுப்பது, மன்றாடுவது, சரிங்களா, விண்ணப்பம் செய்வது, இது போல வேலைகள் மட்டும்தான் இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இவங்க மெதுவாக இது மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, இது மாதிரி எங்களுக்கு சிரமம் இருக்குது, இது மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜென்ரலாக கொடுத்துட்டு உட்காந்துக்கிறது. கடிதம் எழுதுவது போல் எழுதிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க அடுத்துன்னா, ஆரம்ப காலத்துலேருந்து அது காலனியம் சொல்கிறாங்களே, காலனியம் ஒரு வகையான புரிதலை கொண்டு வராங்க. அதனால் நம்ம நாட்டில், இந்தியாவில் வெளிநாட்டுக்காரன் உள்ளே வந்து நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான், அதான் கலோனிசம். ஸோ கலோனிசம் வந்து நம்ம இந்தியாவில் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது ஃபஸ்ட்டு வேலையாகவே இந்த தொடக்க கால தேசியவாதிகளுடைய பங்களிப்பு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரெடிமேட் நோ ரெடிமேட் anti-colonial understanding available for reference in the late 19th century. புரியுங்களா? அது 19ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான காலப்பகுதியில் காலனிய எதிர்ப்பு தொடர்பான புரிதலே இல்லாமல் இருந்த காலமாக இருந்துச்சு. அதை வந்து புரிய வைக்கணும் இவங்களை. அப்போ தானே வந்து வெளிநாட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை பயந்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் பொழுது, இப்படி தான் ஆட்சி இருக்கும் பொழுது, நம்மளை வந்து இப்படி அடக்குமுறை தான் செய்வாங்க பொழுது. அப்படி இருந்த மாதிரி இல்லை. நம்ம இந்தியாங்கிறது நம்மளுடைய கண்ட்ரி தான். வெளிநாட்டுக்காரன் தான் உள்ளே வந்திருக்கிறான், நம்மளை வந்து துன்புறுத்தி இருக்கிறான் அப்படின்னு மக்களை புரிய வைக்கிறது இந்த தொடக்க காலத்தில் தேசியவாதிகளின் பங்களிப்பாகவே இருந்தது. அடுத்து என்ன பண்ணாங்க? பைகாட் அண்ட் சுதேசி, அதாவது அந்த சுதேசி இயக்கம் உருவாகி அதே போல் என்ன பண்ணாங்க, புறக்கணித்தல் வேலையை செஞ்சாங்க. இது எங்கே சொன்னால் முக்கியமாக வங்காளத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த ஆண்டு இதுவும் வந்து 1905 அந்த காலகட்டத்தில் தான் இது நடந்திருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு என்னன்னா பாருங்கள், ஒரு சுய உதவி, சரிங்களா, பெருமளவு சுய உதவி வந்து முக்கியத்துவம் அப்படின்னு நினச்சாங்க இந்த சுதேசி ப்ரோக்ராம்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம்ஸ் வந்து வேணும். அது எப்படின்னா ஸ்ட்ரெஸ்டு அப்பான் செல்ஃப் ஹெல்ப், நம்ம சுய உதவி முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தே ஃபோக்கஸ்ட் ஆன் பில்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்னர்ஸ் தட் வுட் ஆப்ரேட் என்டையர்லி ஃப்ரீ ஃப்ரம் தி பிரிட்டிஷ் கண்ட்ரோல். ஸோ படித்தவங்க புரிஞ்சிருக்கும் என்னென்னா, ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம வெளியே வரணும், முழுவதுமாக விடுதலை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த சுதேசி இயக்கங்கள்லாம் கொடுத்துட்டு வராங்க. அப்போ வரும்போது தான் சொல்கிறாங்க, பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ், சரிங்களா, வாஸ் ஒன் சச் மெத்தட். இது ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை. என்ன நடைமுறை? ஆங்கில பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு அந்த அஜிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த அஜிடேஷனில் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது சாத்விக செயலற்ற எதிர்ப்பு நடக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது பாருங்கள், இந்த சுதேசி இருக்காங்க இல்லையா இயக்கம், அவங்க தான் இந்த வேலையே செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். பைகாட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ், அந்நிய பொருட்களை நாங்கள் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க வச்சுங்க, டைட்டில்ஸ். அதே மாதிரி ரீலிங்குவிஷிங் கவர்மெண்ட் சர்வீசஸ், அதாவது அரசு பணிகளை வந்து நாங்கள் வந்து கைவிட்டுறணும், பட்டங்களை துறந்து விடுதல், இது மாதிரி வேலைகளை செய்கிறது தான் அந்த சுதேசியோடைய அஜெண்டாவாக இருந்தது. மூன்றாவது என்ன அப்படின்னா, பைகாட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ், அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நாங்கள் வந்து படிக்க மாட்டோம், புறக்கணிக்கிறோம். ஸோ கடைசியாக அங்கே கோர்ட்ஸ், பைகாட் ஆஃப் கோர்ட்ஸ், நீதிமன்றங்களையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம். இது மாதிரி ஒரு அஜெண்டாவை வந்து வெளியே விடுறாங்க. சரிங்களா? விட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் ஆஃப் திஸ் நேச்சர் ரிக்வயர்டு மாஸ் மொபலைசேஷன். என்னாச்சுங்க, போராட்டம், மக்களை, அது பெருமளவில் மக்களை திரட்டணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கட்டாயம் ஆகிப்போச்சு. அப்போ தான் வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் பேனிக் ஆவாங்க, ஏதோ நம்ம மேலே வந்து ஒரு அஜிடேஷன் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது கொண்டு வர தான் முக்கியமான வேலையாக இருந்தது. அடுத்தது பாருங்கள், யூஸிங் ரிலீஜன் கம்பைன்டு வித் த invocation of the glorious past became the essential feature of their programs. ஸோ மதத்தோடு பண்டைய பாரம்பரிய பெருமைகளை இணைத்து கொள்வது இந்த இயக்கத்தின் முக்கியமான ஒரு கூறுகளாகவும் நோக்கமாகவும் இருந்தது. சரிங்களா? பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு பார்ட்டில் வேறு ஒரு அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. அதான் மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், தீவிர தேசியவாதம். யாருங்க தீவிர தேசியவாதம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ யார் அப்படின்னு. லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலகர்,
பிபின் சந்திரபால், இந்த 3 பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அரவிந்தோ கோஷ், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் மற்றும் அரவிந்தோ கோஷ், இவங்க போராளிகள் தலைமையில் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு லீடர்ஸ், தலைவர்களாக, முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க. எங்கே? இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். பாருங்களேன், அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, த நேஷ்னலிசம் ஆஃப் திஸ் ஃபார்ம் வாஸ் மோர் அசர்ட்டிவ் கம்பேர்ட் டு தி இயர்லி இந்தியன் நேஷ்னலிசம். சரிங்களா? ஸோ ஆரம்ப காலத்தில் கம்பேர் பண்ணும்போது இந்த வடிவம் மிகவும் உறுதியாயிருச்சுங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. The militant nationalist was the opinion that colonial rulers would never be amenable to reason, as they would not like to give up advantages of an empire. சரிங்களா? அந்த தீவிர தேசியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க காலனி ஆட்சியாளர்களுக்கு, அந்த பேரரசுக்கு ஒரு சாதகமான சரிங்களா, அதாவது உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போகாத அளவுக்கு தொந்தரவு பண்ணுறாங்களாமா. ஸோ ஒருபோதும் எந்த ஒரு காரணத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளாத மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் நடக்குது. தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் தி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஃப்ரம் தி ஏர்லியர் ஃபோர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் எஜுகேட்டட் இண்டியன்ஸ் டு ப்ரொட்டஸ்டிங் மாசஸ். நிறையா வந்து மக்களை திரட்டுறது. சரிங்களா? முக்கியமான நெருக்கடி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. யார்? அந்த கலோனிசமுக்கு. அடுத்துனா நல்லா படிச்சிருப்பாங்க இல்லையா, கற்றறிந்த இந்திய மக்களை, அவங்கள வந்து ஒன்று சேர்க்கணும், அவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு அஜிடேஷன்ஸ் த மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பாருங்கள், இவங்க வந்து மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி இவங்களுடைய மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் ரிமைண்ட் டைடு டு தி நான் வயலன்ஸாகவே இருந்தது. அதான் முக்கியமானதுங்க. அந்த தீவிர தேசியவாதம் பெரும்பாலான நேரங்களில் எப்படிங்க, அமைதி வலை தான் போராட்டமே நடத்தியிருக்காங்க. அவங்க எடுத்தோன்னே வயலன்ஸ் போகவே இல்லை. யார்? த மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், தீவிர தேசியவாதம். புரிஞ்சுக்குங்க, அது புரட்சிகர தேசியவாதம், தீவிர தேசியவாதம் சொல்லி 2 இருக்குது. மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், ரெவல்யூஷனரி நேஷ்னலிசம் இருக்குது. எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. இப்போ மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் வந்து வயலன்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆக்சுவலி நான் வயலன்ஸ் வந்து பேஸ்டு தான் அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி அவங்க செஞ்சாலும் என்ன நடக்குதுங்க, தே அப்பீல்டு டு தி பேட்ரியாட்டிக் சென்டில்மெண்ட் ஆஃப் தி பீப்புள் யூஸிங் தேர் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ். மக்களின் தேசப்பற்று உணர்வுகளை ஒரு ஒரு அடையாளமாக கொண்டு வந்து தான் அவங்க வந்து அந்த கலோனிசம் வந்து எதிர்க்கிறாங்க. தவிர வேறு ஏதாவது அவங்க வந்து காட்டு மிராண்டித்தனமாக வந்து போய் அடிக்கிறது, உடைக்கிறது, அல்லது பொது சொத்தை வந்து வீணடிக்கிறது, இது மாதிரி வந்து வேலைகளை செய்யாமல் இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து வராங்க புரட்சிகர தேசியவாதம், ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம். இவங்க கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட். என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 1905 ஸ்டார்ட் பண்ணது, இப்போ 1908க்கு வந்துட்டோம். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்ளைன் ஆஃப் தி மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட், அந்த தேசியவாதம், எது தீவிர தேசியவாதம் என்னாச்சு, அது அப்படியே கொஞ்சம் சரிவர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து அவங்க செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது நேரத்தில் தான் த ரைஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். புரியுதுங்களா? அப்போ தான் வன்முறை சாராத நடவடிக்கையிலிருந்து வன்முறையே உருவாகுது. அவங்களாம் வன்முறையே விரும்பலை. யாருங்க? மிலிட்டன்ட் நேஷ்னலிசம்ஸ் வந்து வன்முறையே விரும்பலை. ஆனால் ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் வந்து வன்முறையை நோக்கி மாறுது. ஸோ அதிகமாக வந்து அந்த வன்முறை சொல்லுவாங்களே, நான் வயலண்ட் டு வயலண்ட் ஆக்ஷன்ஸாக மாறிடுது. ஆல்சோ த மீன்ட் எ shift from mass-based action to elite response to the British rule. ஆங்கில ஆட்சிக்கு இந்த வெகுஜனங்களின் எதிர்ப்பு என்பதற்கு பதிலாக சமூகத்தின் உயர்மட்ட சார்ந்தோரின் எதிர்ப்பு என்ற மாற்றத்தையும் இது உணர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறது தான் ரெவல்யூஷனுடைய எக்ஸ்ட்ரீமிசம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இன் பெங்காலில் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த ரெவல்யூஷனரி terrorism had developed even earlier
பங்கிம் சந்திரா சாட்டர்ஜிஸ் நாவல். அவருடைய நாவல் பங்கிம் சந்திரா சாட்டர்ஜியுடைய ஒரு நாவல். ஆனந்த மடம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வைட்லி ரீட் த ரெவல்யூஷனரிஸ் இன் பெங்கால் ஹேட் எ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட். அது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதின ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல் ஒரு முக்கியமான நூலாக மாறிடுச்சு. அது வங்காளத்தில் ஒரு புரட்சிகர தேசியவாதி உருவாகிறதுக்கு இது முக்கியமானதாக இந்த பெங்காலில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவல்யூஷனரி ஆக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாஸ் பார்ட் அண்ட் எஃபர்ட் டுவர்ட்ஸ் த சிம்பாலிக் ரிகவரி ஆஃப் தி இந்தியன் மேன்ஹுட். சரி, இந்த புரட்சிகர செயல் வந்து இந்திய தருக்காண்மை அப்படிங்கிற தமிழ் வேர்டு வந்து வீரத்தை குறிக்குது. வீரத்தை மீட்டெடுக்கும் குறியீட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அமைதியாக போராட்டம் பண்ணாங்க, பெட்டிஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக இறங்கி அது வன்முறை காட்டுறாங்க கொண்டாங்க. ஸோ இது மாதிரி அஜிடேஷன்ஸ் வந்து நிலைகள் வந்து மாறிக்கிட்டே வருது. த ரெவல்யூஷனரி ஆக்ஷன்ஸ் வேர் மோஸ்ட்லி அட்டெம்ப்ட்ஸ் டு அசாசினேட் ஸ்பெசிஃபிக் அப்ரெசிவ் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க அப்படியே சண்டை போட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கில அதிகாரிகளை கொலை செய்வது முக்கியமான ஒரு வேலையாக ஆகி போயிடுச்சு. அதிகமான முயற்சிகள் நடக்கிறாங்க. ஸோ இப்படி நடக்க என்ன ஆகும், ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம மேலே வந்து அடக்கி ஆளுவக்கூடிய அதிகமான வேலையும் அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இதுக்கு மத்தியில் அதாவது இந்த புரட்சிகர தீவிரவாதிக்கு அப்புறம் இந்த பேரலாகவே கிட்டத்தட்ட சொல்லலாம் 1905 இது நடந்ததுங்க. 1905 நடந்தது தான் த ரைஸ் ஆஃப் லேபர் மூமெண்ட். தொழிலாளர்களின் இயக்கத்தின் எழுச்சிகள் அதிகமாக வருது. இப்போது 1905 சுதேசி இயக்கத்துக்கு பிறகு தான் இந்திய தொழிற்சாலைகள் வந்து சரியாகவே செயல்படவே இல்லை. கொஞ்சம் சரியாக அது அந்த சுதேசி இயக்கத்திற்கு பின்னணியில் தான் இந்த இந்திய தொழிற்சாலைகள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி செயல்படாமல் இருந்தது கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தின் 1905 பின்னணியில் நடந்தது. ஆஃப்டர் தி வார் எண்டட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ட்ராமேட்டிக்கலி. ஸோ என்னாச்சுங்க, இந்த ஒரு வாருக்கு அப்புறம், அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் சொல்கிறாங்களா, அது நடந்ததுக்கப்புறம் அதிகமான தாறுமாறான விலைகள் வந்து அதிகமாகிடுச்சு. இது அவங்களுக்கு வந்து ஒரு லேபருக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்த ஒரு பார்த்திங்கன்னா, இன் ரெஸ்பான்ஸ் லேபர்ஸ் பிகன் டு ஆர்கனைஸ் டு ஃபைட் அண்ட் ட்ரேட் யூனியன்ஸ் வேர் ஃபார்ம்டு. இது முக்கியமானது இல்லையா, ட்ரேட் யூனியன்ஸ், தொழிலாளர் சங்கங்களும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா. ஸோ தே வேர் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ். அந்த தொழிலாளர்களை பாதுகாக்குவதும் நலன்களை பாதுகாப்பதில் வந்து தொழில் சங்கங்கள் அதிகமான போராட்டங்களும் உருவாகிறதா இந்த ரைஸ் ஆஃப் லேபர் மூமெண்ட். இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க பாருங்கள், போல்ஸ்விக் ரெவல்யூஷன் ஆஃப் 1917. இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1917 ஆண்டில் போல்ஸ்விக் புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சி வந்துச்சு. சரிங்களா. அந்த போல்ஸ்விக் புரட்சி வெற்றி தான். இதனால் என்னாச்சு, இந்திய தொழிலாளர்கள் மேலே ஒரு தாக்கம், ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு. அடடா, நம்மளும் வந்து நம்ம ரெவல்யூஷன் புரட்சி பண்ணலாம், நம்ம வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எதுலேருந்து கிடச்சிது அப்படின்னா, அந்த போல்ஸ்விக் புரட்சி 1917 நடந்தது. எ வே ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் கிளாஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் என்லைட்மெண்ட் swept the world of Indian laborers. சரிங்களா. வகுப்பு பேதம் பற்றிய விழிப்புணர்வும் அறிவார்ந்த சிந்தனையும் இந்திய தொழிலாளர்களின் உலகில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த ரெவல்யூஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் சோல்ஜர்ஸ் who had fought in Europe brought the news of good labor conditions. ஐரோப்பாவில் அந்த ஒரு போர் நடக்குது. அதில் பங்கேற்ற இந்திய படை வீரர்கள் அங்கிருந்து தொழிலாளர்களின் மேம்பட்ட நிலைமை பற்றி செய்திகளை கொண்டு சேர்த்தாங்களாமா. அதாவது இந்த தொழிலாளருடைய நிலைமையில் இந்திய படை வீரர்கள் வந்து கொஞ்சம் ஐரோப்பிய போரில் வந்து இதை நம்மளை பற்றி எல்லாத்தையும் அவங்க போய் சேர்றாங்க. சரிங்களா. அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து த்ரூ மோட் ஆஃப் மவுத் இல்லையா, வேறு ஒன்றும் கிடையாது தானே. நியூஸ் பேப்பர்ஸ் குறைவாக இருக்கும்,
இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ்லாம் அப்போதைக்கெலாம் இருக்காது. ஸோ அது மாதிரி காலகட்டத்துலேயும் இது கொஞ்சம் பரவி இருக்குது. அடுத்தது பாருங்கள், லேபர் யூனியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ தொழிற்சங்கங்கள், இந்த தொழிற்சங்கங்கள் ஸ்டார்ட் ஆகிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் படித்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் இன் இந்தியா. இந்தியாவிலேயே வந்து முதல் தொழிற்சங்கம் எங்கே உருவானது அப்படின்னா பெரம்பூர் எங்கே இருக்குது? ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ் லேபர் யூனியன், மெட்ராஸ் லேபர் யூனியன் மறந்துடாதீங்க, அங்கே தான். ஸோ மெட்ராஸ் லேபர் யூனியன் தான் 1918 பிபி வாடியா. எல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் அடிக்கடி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பான். சரிங்களா? பெரம்பூரில் அந்த ட்ரீட்மெண்ட்டான இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ். பெரம்பூரில் உள்ள பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்களில் தொழிலாளர்களை மோசமாக நடத்தினாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா 1918ஆம் ஆண்டு இந்த பிபி வாடியாவுடைய தலைமையில் இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியனால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? திஸ் வேவ், இந்த அலைகள் இந்தியா முழுக்க பரவுதுங்க. தொழிற்சங்கங்களை அதிகமாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மாற்றப்படுது. பிறகு என்ன நடக்குதுன்னா, டு சப்ரஸ் தி லேபர் மூமெண்ட் த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு இயக்கம் நடந்துச்சு அப்படின்னா அதை நசுக்க தான் பார்க்கும் அரசாங்கம். அப்போ இருந்த கலோனிசம் வந்து அதை வந்து நசுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முதலாளிகளின் உதவியோடு. ஏன்னா ஒரு தொழிலாளர்கள் வந்து லேபர் யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முதலாளிகளை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த முதலாளிகளை தன்னுடைய கையில் போட்டுக்கிறது, தொழிலாளர்களை பயங்கரமாக அடக்கம் பண்ணுறது, அடக்க வேலையை செய்கிறது தான் யார்? இந்த கவர்மெண்ட் வந்து அதிகமான வகையில் முயற்சி எடுத்துக்கிட்டே வராங்க. They imprinted stickers, burnt their houses, fined the unions, but the laborers were determined in their demands. புரியும் உங்களுக்கு? அதாவது வேலை நிறுத்தக்காரர்களை சிறையில் அடைத்தனர், வீடுகளெல்லாம் எரிச்சாங்க, அபராதம் விதித்தாங்க. இருந்தாலும் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை உறுதியாக இருந்தார்கள். அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான நிகழ்வு. இப்போதான் நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ் வராங்க. நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ், intellectuals were moved by the plight of the workers and many of them worked towards organizing them into unions. நான் தேசியவாத தலைவர்கள், அறிஞர்கள் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கு எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. சரிங்களா? அந்த அவநிலையை கண்டு அவர்களை தொழிற்சாலை சங்கங்களை நாங்களும் உங்கள் கூட வந்து உழைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று சேர்றது தான் இந்த லேபர் யூனியன்ஸ். அடுத்தது பாருங்கள், பொலிட்டைசேஷன் ஆஃப் தி ஒர்க்கிங் கிளாஸ், அதாவது உழைக்கும் வர்க்கத்தை அரசியல் மயப்படுத்துதல். இப்போ ஆக்சுவலாக லேபர் யூனியன் வந்துருச்சு, அடுத்தது அவங்கள வந்து அரசியலை கொண்டு வர்றது அடுத்த அஜிடேஷன் தான் இருந்தது. சரிங்களா? The politicization of the working class added to the strength of the freedom movement, as most of the mills were owned by Europeans who were supported by the government. ஸோ வந்து என்னென்ன செய்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பணியாளர்கள், அந்த வகுப்பு எல்லாமே அரசியல் ஈடுபட்டுருச்சு. அதனால் வந்து சுதந்திர போராட்டத்திற்கு இது வந்து முக்கியமான வலுவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியர்கள் தான் அதிகமாக வந்து அங்கே மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஓனர்ஸாக இருந்தாங்க, இங்கே நம்ம ஒர்க்கர்ஸாகவே நம்ம இருந்தோம். அக்டோபர் 30, 1920, 1920 அக்டோபர் 30 என்னங்க 1,40,854 உறுப்பினர்கள் கொண்ட 64 தொழிற்சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவினர். இப்போ வந்து பார்க்குறோம் இல்லையே, ஸோ ஏதாவது ஒரு தொழிற்சங்கங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐடிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா 64 ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே சேர்ந்து, ஸோ அக்டோபர் 30, 1920 1,40,854 ஒன்று சேர்ந்து ஒரு யாருடைய தலைமையில் கேட்டாங்கன்னா அதை நோட் பண்ணிச்சிங்க, லாலா லஜபதி ராய் அவருடைய பேர் ஞாபகம் வச்சுங்க.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் வாஸ் சப்போர்ட்டட் பை தி நேஷ்னல் லீடர்ஸ் லைக், ஸோ அவர் கூட சேர்ந்து மோதிலால் நேரு வந்துடுறாரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், இல்லைங்களா, அண்ட் அதர்ஸ் ஃப்ரம் தி இந்தியன் நேஷ்னல் ஐஎன்சி நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு? அந்த முன்னாடி நடந்த அக்டோபர் 30 நடந்த என்னதுங்க அந்த உறுப்பு ஏஐடிசி நடந்துச்சு பார்த்தீங்களா, லாலா லஜபதி ராய் தலைமையில். அதுக்கு நிறையா வந்து ஏஎன்சி வந்து அது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. த ட்ரேட் யூனியன்ஸ் ஸ்லோலி இன்வால்வ்டு தெம்செல்ஸ் இன் எ நேஷ்னல் மூமெண்ட்ஸ். இதுதான் முக்கியமானது, சரிங்களா. அந்த தொழிற்சங்கங்கள் மெதுவாக தேசிய இயக்கத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழிற்சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க யார்? தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணனால அதுவும் வந்து அந்த தேசிய இயக்கத்துக்கு மாறிடுது. லெஃப்ட் மூமெண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இடதுசாரி இயக்கங்கள் உருவாகிறாங்க. ஸோ இடதுசாரி இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம், அவங்க வந்து ஜென்ரலி சோசியலிய கருத்துக்கள்லாம் உருவாங்க, சோஷியலிஸ்ட் ஐடியாஸ் அவங்களாம். இட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ ஹேட் ஃபில்டு சம் ஸ்பேஸ் த்ரூ தேர் ஒர்க்கிங் அமௌங் தி பேசன்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். முக்கியமாக ஒர்க்கர்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் யாருங்க? இந்த விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்த காலம்தான் அந்த பிஃபோர் ஃப்ரீடம், இல்லைங்களா. சோசியலிச கருத்துக்களும் அதன் ஆர்வலர்களும் தங்களுக்கான களத்தை எங்கே ஆரம்பிக்கிறாங்க? தொழிலாளர்களுக்கிடையும் விவசாயிகளுக்கு இடையும் தான் இவங்களுடைய மூமெண்ட்ஸை கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க சிரமப்பட்டு இருக்காங்க. த லேபர், த பெசன்ட் மூமெண்ட்ஸ் வேர் ஆர்கனைஸ்டு பை தி லெஃப்டிஸ்ட். அவங்க தான் வந்து இடதுசாரிகளாக மாறுகிறார்கள். அவங்க என்ன ஐடியாலஜி வச்சுருந்தாங்க? இந்த மார்க்சிசம் ஐடியாலஜி டு கிரிட்டிசைஸ் தி கலோனிசம், கேபிட்டலிசம் ஹேட் கெயின்ட் கிரவுண்ட். ஸோ இது இடதுசாரிகள் தொழிலாளர்கள் விவசாய இயக்கங்களை தான் இடதுசாரிகள்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடதுசாரிகள் காலனி ஆதிக்கவாதம், முதலாளித்துவத்துக்கு விமர்சனம் செய்யும் அளவுக்கு மார்க்சிய சித்தாந்தத்தை இங்கே ஊன ஆரம்பித்தது தான் இந்த இடதுசாரி இயக்கங்கள். They manifested itself, the organizations of the students and youth part from the trade unions. தொழிற்சங்கங்கள் தவிர மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைப்பது இங்கே முக்கியமான வேலையாகவும் இந்த அஜிடேஷனில் முக்கியமான வேலையாகவும் இருந்தது. அப்புறம் இந்த ஜவஹர்லால் நேரு, இல்லைங்களா, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், அவங்க எல்லாருமே இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க, சரிங்களா. அவங்க வந்து இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதில் நேருவும் போஸும் ஒரு முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் தே ஆர்கியூட் போத் கலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் தி இன்டர்னல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை தி எமர்ஜிங் கேபிட்டலிஸ்ட் ஷுட் பி ஃபாட். ஸோ காலனி ஆதிக்க சுரண்டல், உள்நாட்டில் வந்து முதலாளிகள் நடத்திய சுரண்டல், இரண்டுக்கும் எதிராக இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? சண்டையிடணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது லெஃப்டிஸ்ட்டு ஐடியாலஜி மூலமாக இவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்கள். எஸ்ஏ டாங்கே, சரிங்களா, எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முசஃபர் அஹமத் அலாங் வித் சிங்காரவேலு ஞாபகம் வச்சுக்கணும், கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஃப்ரம் தி தமிழ்நாடு ஃபவுண்டட் தி பெசன்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. தான் முக்கியமானது. அது அந்த கட்சி தொடங்குறாங்க. என்ன கட்சி? விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சியை வந்து அப்படி வரும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிங்காரவேலர் அவர் தான் வந்து அந்த தொழிலாளர் கட்சிக்கு முக்கியமானவர் சிங்காரவேலர். அதோடு சேர்ந்து எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முஜாஃபர் அகமது எல்லோரும் சேர்ந்து தான் இந்த தொழிற்சங்கம், அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்த பேசன்ஸ் இந்த ஒர்க்கர் பார்ட்டிஸ்க்கு வந்து சேர்ந்து அவங்க போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. த கவர்மெண்ட் கேம் டவுன் ஹெவிலி ஆன் தி கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட் அண்ட் தி ரெவல்யூஷனரிஸ். எ சீரீஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி கேஸ் போட்டுறாங்க. சச் அஸ் கான்பூர், மீரட், கோக்ரி வேர் புக் நடக்குதுங்க. இந்த முக்கியமான இருக்கக்கூடிய பிளேசஸ்ங்க கான்பூர், மீரட்டு, காக்கோரி, இந்த இடங்களெல்லாம் ஒரு
சதித்திட்ட வழக்குகள் போட ஆரம்பிச்சிடுறாங்க. யாருக்கு எதிர்ஸ்டாக? இந்த கம்யூனிஸ்ட சோசியலவாதிகள், புரட்சியாளர்கள், அவங்களுக்கு எதிராக ஒரு கடும் நடவடிக்கை ஆங்கிலேயர்கள் எடுப்பதற்கு கான்பூர், மீரட், காக்கூர் எல்லாம் வந்து ஸோ இந்த ஊர்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ சதித்திட்ட வழக்குகள் தொடர்ச்சியாக எங்கெந்த ஊர்கள், பின்வரும் எவை அந்த இடங்கள் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கும் பொழுது நீங்களே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு நீங்களே வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் படிச்சிங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாகும். டைரெக்டாக ஃபீட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் மைண்டுக்கு, ஜஸ்ட்டு ஃபீடோட தான் நிற்கும். அது என்ன பண்ணுவோம், இன்டர்பிரேட் பண்ண தெரியாமல் போயிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா எடுத்தும் பார்க்கணும். ஸோ இந்த டாபிக் எப்பயும் சொல்லுவேன், இந்த டாபிக் ஒரு டாபிக் முடிஞ்சிச்சா அன்றைக்கி நைட்டே உட்காந்து படிச்சிரு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ கண்டினியூஸ் ஸ்டடி பண்ணிகிட்டே வாங்க. வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 3 நாள் அதெல்லாம் வந்து பத்தாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இட் வாஸ் அட் திஸ் ஜங்ஷர் பகத் சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜ்குரு, சுக்தேவ் எமர்ஜ்டு ஆன் தி சீன். பகத்சிங்கு, சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுக்தேவ், ஸோ எல்லாரும் இதுக்கு தகுந்தாப்பில், இந்த ரெவல்யூஷனரிஸ்க்கு தகுந்தாப்பில் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவஜவான் பாரத் சபா, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் வேர் ஸ்டார்டட், அதுவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஆயிரக்கணக்கான இளம் ஆடவர்கள் மற்றும் பெண்கள் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிராக புரட்சியாளராக மாறிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு நடுவில் என்னாச்சுங்க, நிறையா வந்து ஒரு 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 நவஜவான் பாரத் சபா, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இவங்களாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் வந்து நிறையா வந்து பெண்கள், சரிங்களா, அதே மாதிரி யூத் யங்மென்ஸ் எல்லாரும் வந்து ஒன்று சேர்றாங்க. பயங்கர ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆன்டி கலோனிஸ்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கிறாங்க தான். இதோடு சேர்ந்து இவங்க பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுக்தேவ் எல்லாரும் வந்து ஒன்று சேர்றாங்க. இதில் வந்து பார்த்து இந்தியா முழுவதும் என்னாச்சுங்க, மாணவர்கள் மாநாடு, இளைஞர்கள் மாநாடு அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. மாணவர்கள் மாநாடு, இளைஞர்களுடைய மாநாடு, யூத் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் ஆல் ஓவர் தி கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அடுத்து பாருங்க, ராம் பிரசாத் பிஸ்மில், அதுக்கு மாதிரி அஸ்ஃபாகுல்லா ஆகிய இருவருக்கும் காக்கேரி அப்படிங்கிற சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை வழங்கப்பட்டது. அந்த கேஸ் பேரலாகவே, சரிங்களா, பேரலாக நடக்குது. ஒரு டெத்து கொடுக்குறாங்க. ஸோ கன்விக்ட் கொடுக்குறாங்க, கன்விக்ட் டு டெத் கொடுக்குறாங்க. ஏன்னா கன்விக்ட் டு டெத் அப்படின்னா இந்த ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா, மீரட்டு, கான்பூர், காக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு கேஸில் ஸோ ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாகுல்லா இவங்க 2 பேர்த்துக்கு வந்து கன்விக்டட் டு டெத் கொடுக்குறாங்க. இது ஒரு நிகழ்வு. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜ்குரு killed Saunders, the British policy officers who led the Lathi charge at Lahore. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு. லாகூரில் நடத்தப்பட்ட ஒரு தடியடிக்கு தலைமை தாங்கிய சுண்டர்ஸ், சரிங்களா, சுண்டேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டுறாங்க. இவங்க போய் அவங்களை கொண்டுடுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்வு. சேஞ்சஸ் இதான் வந்து டேர்னிங் பாயிண்ட், நம்முடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துடும். ஸோ டேர்னிங் பாயிண்ட் வரும் பொழுது இது வந்து சின்ன நிகழ்வாக நடந்திருக்கும், ஆனால் கண்ட்ரி முழுக்க இது பரவிடுங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சா, கொண்டுட்டாங்களா, எவ்வளோ பெரிய ஆளை கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிகழ்வு நடக்க எதுக்காக என்னங்கிறது அவேர்னஸ் அதிகமாக பரப்ப ஆரம்பிச்சிடும். பகத்சிங், சரிங்களா, அதுக்கப்புறம் பேட்கெஸ்வர் டட், சரிங்களா, 2 பேர் சேர்ந்து throw a bomb into the Central Assembly Hall on April 8, 1929. 1929 ஏப்ரல் 8. பகத்சிங்கும் இந்த படுகேஷ்வர் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, வெடிகுண்டு எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே, மத்திய சட்டப்பேரவையில் அரங்கில். இதுவும் ஒரு சேஞ்சஸ். இது மாதிரி வந்து சின்ன சின்ன அது சின்ன அஜிடேஷன் தான், ஆனால் பெருசாக வந்து உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சிடும்.
1929 Meerut conspiracy case was filed and 3 dozen communist leaders were sentenced புரியுதுங்களா, அதாவது சிறை தண்டனைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு வந்து டெத்து கூட கொடுக்குறது தான், தூக்கு தண்டனை இல்லையா, டு லாங் ஸ்பெல்ஸ் ஆஃப் ஜெயில் டேம்ஸ். 1929 மீரட் சதி திட்ட வழக்கு பதியப்பட்டு 3 டஜன் கிட்ட வந்து 36 கம்யூனிஸ்ட் தலைவர்களை நீண்ட கால சிறை தண்டனையாகவும், அதாவது நீண்ட கால சிறை தண்டனை திரும்ப வரமாட்டாங்க, கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தான். The influence of the left wing in the INC, consequently on the struggle for independence, was felt significant manner from the late 1920s. ஸோ 1920 அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, இந்திய தேசிய காங்கிரஸில் இடதுசாரிகளின் செல்வாக்கு படிப்படியாக சுதந்திர போராட்டத்தில் வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்திய தேசிய காங்கிரஸ் இடதுசாரிகள் எல்லாரும் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து சம்பாதிக்கணும் போகணும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது 1920க்கு பிறகு பெருமளவில் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்டு நடக்குது இல்லையா, பை எம்என் ராய். இந்த கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். ஸோ சிபிஐ இருக்கு இல்லையா, எப்போது அக்டோபர் 1920, சரிங்களா, அதை வச்சுங்க. ஸோ அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் இனிய தஷ்கண்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இது ஆரம்பிக்கிறாங்க. இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சியானது எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் ஆகியோரால் தாஷ்கண்ட் இல்லையா, தாஷ்கண்ட் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. Even though there were many radical groups functioning in India earlier, the presence of communist state in the form of USSR greatly alarmed the British India. ஸோ அந்த அது பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்எஸ் சொல்லுங்கள, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா இல்லையா, சோவியத் ரஷ்யா, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல புரட்சிகர தேசியவாத குழுக்கள்லாம் செயல்பட்டு இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு பெரிதும் ஒரு அச்சத்தை உருவாக்கியது அந்த ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப், அந்த கம்யூனிஸ்ட் தான் இங்கே வந்து எஃபெக்ட் ஆகுது, இம்பேக்ட் கிடைக்குது. The first batch of radical reached Peshawar on June 3rd, 1921. 1921 ஜூன் 3இல் முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவிற்கு வந்தனர். அவங்க தேசியவாத குழு வந்து பெஷாவிற்கு வந்து ஆண்டு கேட்பாங்க, நோட் பண்ணிங்க, ஜூன் 3, 1921. கலகம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டி அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். They were arrested இல்லைங்களா, they were arrested immediately under the charges of coming to India to create troubles. ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து இந்த அடக்குமுறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது யார்கிட்ட வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட தான் நம்ம வந்து அடக்குமுறையை தெரிஞ்சுக்கிட்டோம். A series of 5 conspiracies cases were instituted against between the years 1920 to 1927. 1922 1927 இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 5 சதி வழக்குகள், எத்தனை கேட்பாங்க எக்ஸாம்பிள், 5 சதி வழக்குகள் தொடுக்கப்பட்டன. எத்தனை சதி வழக்குகள் தொடுக்கப்பட்டன? 5 சதி வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு 5 conspiracy case. ஸோ இந்த டாப்பிக்கே வந்து நேரடியாக படிக்காமல் நீங்களே கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு கம்பைல்டுன்னு டாப்பிக்னு சொல்லியாச்சு. மற்ற இடத்துலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமானதை அந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன்ஸை எடுத்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அகில இந்திய தன்னாட்சியகம் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா லெவலில் அடுத்த ஒரு அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோம் ரூல் அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்கணும், அன்னி பெசன்ட் அம்மையா, சரிங்களா. அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் லீக் எங்கே, மெட்ராஸ். அது முக்கியம், நிறையா வந்து இயக்கங்கள் மெட்ராஸ்லேருந்து உருவாயிருக்குது, சென்னையிலேருந்து உருவாயிருக்குது. செப்டம்பர் 1916 1916
இட் பிரான்ச்சஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு கான்பூர், அலகாபாத், பெனாரஸ், மதுரா, காலிக்கட், அகமதாநகர். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஹோம் ரூல் லீக் இருக்குது பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருந்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க இல்லையா. பின்வரும் எவை ஹோம் ரூல் இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கம் வந்து இந்த இடங்களில் இல்லைன்னு தான் கேட்பாங்க. அப்போ இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அது இல்லைங்கிறது சொல்ல முடியும். ஸோ ஹோம் ரூலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு வந்து எதெல்லாம் சரி, எது தவறு அப்படி கூட கேள்வி கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ கேள்விகள் நீங்களே உருவாக்கி அதுக்கு நீங்களே பதில் சொல்லி ஞாபக சக்தியை வளர்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 1916 மெட்ராஸில் ஹோம் ரூல் இயக்கம், ஹோம் ரூல் லீக் இல்லையா, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து துவங்கினாங்க. ஸோ இந்த கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பகுதியில் இதுவே சொல்லப்படும். ஐஎன்எம்லேயே வந்து இன்னொரு பகுதியில் 1916 அல்லது ஹோம் ரூல் பற்றி சொல்லுவாங்க. அங்கேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் சேர்ந்து தான் கேட்க போகிறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன்ஸ்க்கான ஒரு கம்பைல்டு டாப்பிக்கில் இது கொஞ்சம் பாட்டு வருது. ஸோ இதையும் படிச்சுக்கங்க. கான்பூர், அலகாபாத், பெனாரஸ், மதுரா, காலிக்கட் மற்றும் அகமது நகர் இந்த இடங்களெல்லாம் இந்த அவங்களுடைய பிரான்ச்சஸ் வச்சுருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா. சரிங்களா. ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, சக்கரவர்த்தி, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திர லால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, காலி குசமான் வேர் டேக்கிங் அப் தி மெம்பர்ஷிப் ஆஃப் தி லீக். இது அடுத்த ஒரு கொஷின்ஸ். கொஷினுங்க. இந்த ஹோம் ரூல் லீக் இருக்குது பார்த்தீங்களா, எந்தெந்த தலைவர்கள்லாம் வந்து எந்தெந்த உறுப்பினர்கள் இருந்தாங்க, இல்லை இந்த இதில் வந்து உறுப்பினர்கள் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக படிச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிலாம் வந்து சில பிளேஸை நீங்கள் வந்து பயட் பண்ணி ஆகணும், சில பிளேஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திர லால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, காலிகுஜமான் ஆகியோர் லீக்கின் இந்த ஹோம் ரூல் லீக்கின் உறுப்பினர்களாக இருந்தாங்க. அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸு. இந்த நேமிங்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். The government repression strengthened the supporters and with renewed determination they began to resist. அரசின் அடக்குமுறை ஆதரவாளர்களை பலப்படுத்தியது. பாருங்கள். ஸோ அரசு வந்து ஒரு பக்கம் அடக்குமுறை பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் ஆதரவாளர்கள்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் எதிர்க்க தொடங்கினால அதான் இது மாதிரி செய்ய ஆரம்பித்தா ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அதிகமான ரெசிஸ்டேஷன்ஸ்லாம் அதிகமாகிட்டு தான் இருக்குது அடக்குமுறை செய்ய. ஆகஸ்ட் 20, 1917 த நியூ செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் மான்டேகு கேள்விப்பட்டீங்க இல்லையா, மான்டேகு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, announced that the self-governing institutions and responsible government was the goal of British rule in India. என்ன சொல்லியிருக்காருங்க, இந்த மான்டேகு சேம்ஸ் போர்டு கேள்விப்பட்ட, மான்டேகு ஒருத்தர், சேம்ஸ் போர்டு. மான்டேகு சீர்திருத்தங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம், போய் பார்க்கணும். ரிஃபார்ம்ஸ், மான்டேகு ரிஃபார்ம்ஸ் படிச்சிருப்போம், அங்கேயும் படிச்சுக்கணும். இங்கேயும் வந்து இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் டச் பண்ணுது. ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆங்கிலையும் எல்லா டாப்பிக்லையும் கொஞ்சம் டச் ஆகிட்டே வரும், கண்டினியூட்டியே கிடைக்காது. சரிங்களா. ஸோ அங்கே படிச்சுட்டு மறந்தீங்கன்னா இங்கே கண்டினியூட்டி கிடைக்காது. அதையும் படித்து ஞாபகம் வச்சுக்கணும், இதையும் படிச்சுனாவே ரெண்டையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ புதிய வெளியுறவு அமைச்சர் அவர் யாருங்க, புதிய வெளியுறவு அமைச்சருங்க மான்டேகு 1917 ஆகஸ்ட் 20 ஒரு அறிவிப்பு விடுறாரு. அவர் ஜென்ரலாக ஒரு ரீஃபார்ம்ஸ் நிறையா கொடுத்துருக்காருங்க. தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது சாதாரணமாக படிக்கக்கூடாது, தெரவாக படிச்சுக்கணும். எப்படி சார் தெரவாக படிக்கணும்? இல்லை கொஷின் கேட்குறதே வந்து என்ன தெரியுங்களா, ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் கேட்பான். புரியுதுங்களா. ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுத்துட்டு உங்களை வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், அசர்ஷன் இஸ் ராங். புரியுதுங்களா. இப்போ அசர்ஷன் இஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு, ரீசன் இஸ் ராங். ஸோ இது மாதிரி மாற்றி கேட்பாங்க. நீங்கள் வந்து
ரிப்பீட்டடாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாங்க, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 10th ஸ்டாண்டர்ட் பேசுகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் ஆன்சர் கொடுக்க முடியும். இன் செப்டம்பர் 1917, சரிங்களா, when she was released, she was elected the president of Calcutta session of the Indian National Congress in 1917. புரியுதுங்களா? அதாவது இந்த தன்னாட்சி நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, 1917 செப்டம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸில் கல்கத்தா அமர்வில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஸோ வந்து அவங்க தன்னாட்சி நிறுவனங்கள்லாம் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணுறாரு. கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் பிறகு அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராகவும் ஆயிறாரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ஸ்டர்னிசம். அப்ஸ்டர்னிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியான தமிழ் வந்து தடைவாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தடை எதை சொன்னாலும் இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்ஸ்டர்னிசம் அது மாதிரி டைப். யார்? சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ப்ரொபோஸ்ட் எ நியூ லைன் ஆக்டிவிட்டி. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோர் புதிய வழியில் செயல்பாட்டை அறிவிக்கிறாங்க. என்ன செயல்பாட்டு அப்படின்னு பார்க்கலாம். தே வாண்டட் டு ரிட்டர்ன் டு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் which included entry into electoral politics, demonstrate that the nationalists were capable of obstructing the working of the reformed legislature by the capturing them and arousing nationalist spirit. இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படிக்கணும், பெரிய சென்டென்ஸ் அது, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்று, அதில் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது அடக்கம் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். இதுதான் முக்கியமான அந்த லைன், சரிங்களா? சீர்திருத்தம் பெற்ற சட்டப்பேரவையை கைப்பற்றி தேசியவாத உணர்வூட்டி அதனை செயல்பாடுகளை முடக்கும் ஆற்றலை தேசியவாதிகள் வெளிப்படுத்தினார்கள். ஸோ இங்கே வந்து தேசியவாதிகள் யார்? சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிர அரசியலுக்கு திரும்பணும், சரிங்களா? அது இல்லாமல் சட்டப்பேரவை வந்து கைப்பற்றணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, எலெக்ஷனில் நின்று வின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டர் கவுன்சிலில் உள்ளே போயிட்டு நம்மளுடைய ஆற்றலை, நம்மளுடைய டிபேட்ஸ் அங்கே கொடுத்து நம்ம வந்து எவ்வளோ சிரமப்பட்டுருக்கோம், நீங்கள் வந்து இப்படி செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது அங்கே ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறதா இந்த அப்ஸ்ட்ரக்ஷனிசமாக இருந்தது. திஸ் குரூப் கேம் டு பி கால்டு, என்னங்க அதுக்கு பேர் என்னங்க, ஸ்வராஜ்யலிஸ்ட். அவங்க யார்? அவங்க இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் ஸ்வராஜிஸ்ட் அண்டு ப்ரோ சேஞ்சர்ஸ். மாற்றம் வேண்டுவோர் என்று கருதப்படும். சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோரா பிறகு அவர் அழைக்கப்பட்டார்கள். அந்த குரூப்பை வந்து என்ன சொன்னாங்க, இவங்க மாற்றம் கேட்குறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆள், இன்னொன்று சுயராஜ்யம் வேண்டுவோர் அப்படின்னு. With the cooperation of the other members, they were able to stall many anti-people legislations of the colonial regime and were successful in exposing the inadequacy of the Act 1919. ஸோ இது இந்த 1919 கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்கம் சட்டம் இல்லையா, 1919, 1935 ஞாபகம் வச்சுக்கணும். 1919, 1935, அதுக்கப்புறம் 1950 போயிடும். ஸோ இந்த 1919 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆண்டு சட்டத்தின் குறைபாடுகள் குறித்து தெரிவித்து அதை வந்து வெற்றி அடைவது இவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. அப்படியே மற்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு காலனி ஆதிக்கத்துடைய ஆட்சியை வந்து மக்கள் விரோத சட்டங்களை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறணும் அப்படிங்கிறதான் இந்த குரூப், அதுக்கு அந்த சொல்லுவாங்களே உறுப்பினருடைய ஆதரவோடு சேர்த்து சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருந்தது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தராரு கிட்டத்தட்ட சத்தியாகிரகம் வரும் பொழுது. ஸோ மகாத்மா காந்தி அவர் சத்தியாகிரகம் மூலமாக, ஸோ சத்தியாகிரகம் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர நான் வயலன்ஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா, பயங்கர நான் வயலன்ஸ். இப்போ இங்கே வந்து இவர் அமைதியாக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன சிலன்னு பார்க்கலாம்.
While in South Africa, the Gandhi gradually evolved the technique of satyagraha based on satya ahimsa. Satyanana ahimsa. That is the truth and the non-violence. இது நம்ம சாதாரணமாக தெரிஞ்சது தான் இல்லைங்களா. தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது இனவாத அடிப்படையில் செயல்பட்ட அந்நாட்டு அரசுக்கு எதிராக சத்தியம், உண்மை, அகிம்சா, வன்முறையற்ற தன்மை அடிப்படையான சத்தியாகிரக போராட்டத்தை படிப்படியாக உருவாக்கியவர் இவர். இது மட்டும் இல்லாமல் ஈவன் வைல் ரெசிஸ்டிங் எவில் ராங் எ சத்தியாகிரகி had to be at peace with himself and not had the wrong door. தீமை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடுவதோடு ஒரு சத்தியாகிரகி தனது மனதில் அமைதியை நிலைநிறுத்துவதோடு தவறு செய்தவரை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்செப்டோட அவர் சத்தியாகிரகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு விதமாக அஜிடேஷனாக ஆயிடுது. சரிங்களா. எ சத்தியாகிரகி would willingly accept suffering. பண்ண முடியுமா? ஸோ willingly accept suffering in the course of resistance and hatred had no place in the exercise. அது எதிர்ப்பின் பாதையில் ஒரு சத்தியாகிரகி சிரமங்களை ஏற்றுக்கொள்வார் மற்றும் அவரது நடவடிக்கையில் வெறுப்புணர்வுக்கும் இடவில்லை. ஸோ இதான் வந்து அந்த சத்தியாகிரகத்தை பற்றி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டீப்பாக கொடுக்குறாங்க. Truth and non-violence would be weapons of the brave and fearless and not cowards. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் அஜிடேஷன்ஸுங்க. சத்தியாகிரகம் என்பது இது ஒரு டைப் ஆஃப் அஜிடேஷன்ஸ். இந்த அஜிடேஷன்னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. சரி, என்னென்ன அஜிடேஷனே கொடுக்கல. ஃபார் காந்தி வேர் வாஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெசெப்ட் அண்ட் ப்ராக்டிஸ், ஃபெய்த், ஆக்ஷன்ஸ். அவ்வளோதான். இதுதான் எஜிடேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. எண்ணம் போக்கு மற்றும் பழக்கம், நம்பிக்கை மற்றும் செயல்பாட்டு இடையே இடையே காந்தியடிகளுக்கு எந்தவித வேறுபாடும் இல்லையா இருந்தது. சரிங்களா. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து இந்த சத்தியாகிரகம் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது நம்ம வந்து இப்போ எடுத்து பார்க்கணும். ஐயமில்ல என்னென்ன சத்தியாகிரகா, என்ன சத்தியாகிரகம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு சொல்லலாமா? என்னது? சாம்பன் படிச்சிருக்கோமா? எல்லாம் நோட் பண்ணிக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். சாம்பரான் இல்லையா? சாம்பரான் சத்தியாகிரகா படிச்சிருக்கு. சாம்பரான் சத்தியாகிரகா எது? இண்டிகோ பிளான்ட்டை வந்து நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். சாம்பரான் நட்டு அந்த 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 கிராமத்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுவது, அதை வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு காந்தியடிகள். கேதா இயக்கம் இல்லையா? கேதா சத்தியாகிரகா ரெண்டாவது சத்தியாகிரகா. இன்னும் கேதா சத்தியாகிரகோடைய முக்கியமான என்ன கேட்பாங்க? டேக்ஸ் வந்து நான் பே பண்ண மாட்டேன், கவர்மெண்ட் டேக்ஸை பே பண்ண மாட்டேன். ஸோ காந்தியடிகளுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் காந்தி ஒரு முக்கிய தலைவர், இந்தியாவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை எப்பவுமே அவர் முன்வைக்கல. ஆனால் தெரியறதுக்கு காரணமாக இருந்தது கேதா சத்தியாகிரகா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யாரும் டேக்ஸ் பே பண்ணாத, இப்போது எல்லாரும் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு எல்லாரும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. கொடுக்காட்டி அவன் வீடை ஜப்தி பண்ணுறது, நிலத்தை ஜப்தி பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு? டேக்ஸ்லாம் பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான்னா மக்கள் அனைவரும் அவரை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஹீ வாஸ் தி ஒன் ஆஃப் தி லீடர். அப்போ தான் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா டேக்ஸ் பே பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, யார் அவர் அப்படின்னு. முக்கியமாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வந்து சத்தியாகிரக இயக்கம். பர்தோலி இயக்கம் எல்லாம் படித்து வச்சுக்கோ. இது வந்து நம்ம ஐஎன்எம்ல வேறு பகுதியில் படிப்போம். பர்தோலி இயக்கம். செல்ஃப் சத்தியாகிரகா எல்லாம் அவருடைய அஜிடேஷன். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா தனித்தனி ஒரு சின்ன ஒருத்தர் தனியாக வந்து சத்தியாகிரகம் நடத்துவார். காந்தியடிகளை வந்து சாராமல் இருந்து சத்தியாகிரகம் நடத்துவார். இது மாதிரி நிறையா சத்தியாகிரகங்கள் வந்து நடந்திருக்குது இவருக்கு இருக்கிற காலத்தில். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக, ஸோ நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு ரிலேட்டட் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் +2 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை அப்படியே கவர் பண்ணி படித்து வச்சுக்கணும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான டைட்டிலாக இருக்குது. ஓகேங்களா?